ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ஹாட்ஸ்பாட்டுங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஹாட்ஸ்பாட் இந்த படத்தை விக்னேஷ் கார்த்திக் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் அம்மு அபிராமி, கலையரசன், ஆதித்யா பாஸ்கர், ஜனனி ஐயர் இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோ டேரக்டர் சான்ஸ் வாங்குறதுக்காக ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போகிறாரு. ஒரு 4 கதை சொல்கிறாரு. அந்த 4 கதையும் ஒரே படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த 4 கதையும் ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, ஹீரோவுக்கு டேரக்டர் சான்ஸ் கிடச்சிச்சா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் வந்து 1 hour 55 minutes. இந்த படம் வந்து ஒரு ஆந்தாலஜி சீரிஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னாக்கா ஸ்டோரி தான். இந்த படத்தில் ஒரு 4 ஸ்டோரி சொல்கிறாங்க. அந்த 4 ஸ்டோரியும் ஒரு ஒரு மெசேஜ் உள்ள ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து ஆதித்யா பாஸ்கர் வந்து எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக போவாங்க. பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க வரும். பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு தாலி கட்டும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. கடைசியாக ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2வது கதை பார்த்தேன்னாக்கா, சாண்டியும் அம்மு அபிராமியும் லவ்வர்ஸாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் லவ் சொல்லி ஓகே சொல்லலான்னு போகும்போது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது 2 பேருமே அண்ணன் தங்கச்சின்னு. இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த படத்தோட கதை. அடுத்து 3வது கதை வந்து ஹீரோவும் ஜனனி ஐயரும் லவ் பண்ணுவாங்க. ஹீரோவுக்கு வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுவார். திடீர்னு ஜாப் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருக்கு ஒரு ஆஃபர் வருது, செக்ஸ் ஒர்க்கராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனனி ஐயருக்கு தெரியாமல் செக்ஸ் ஒர்க்கராக போயிட்டுருக்காரு. இந்த விஷயம் ஜனனி ஐயருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் அது சுவாரஸ்யமான விஷயந்தான் அந்த படத்தோட கதை. 4வது கதை வந்து கலையரசனோட பொண்ணு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அங்கே போனாக்க ஃபஸ்ட் நைட்டு கள்ளக்காதலா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு சொல்லவே கூடாத விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் கலையரசன் வந்து கண்டிக்கிறாரு. ஆனால் கலையரசனோட ஒய்ஃப் வந்து அது வந்து டிவிக்காக பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் வந்து கலையரசனோட பொண்ணு இறந்து போகிறா செக்ஸ் அபியூஸ்னால. ஒரு டிவி லைவ்லேயே கலையரசனை வந்து எல்லாத்தையும் கிழிப்பார். அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த 4 கதையுமே ஒரு 4 மெசேஜ் சொல்லுது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு எப்போதாலும் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த கதை வரும். இல்லைன்னா ஹாரர் ஸ்டோரி வரும், இல்லைன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டோரி வரும். இந்த 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 படம் வந்து ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 55 minutes தான். ஆனால் அந்த படம் பார்க்கும்போது அந்த டைம் போகிறதே தெரியாது. 1 hour 50 minutes எப்படி போனதுனே தெரியாது. இப்போ தான் படம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னாக்கா ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்குது. செகண்ட் பாசிட்டிவ்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. கலையரசனாக இருக்கட்டும், ஜனனி ஐயராக இருக்கட்டும், அம்மு அபிராமியாக இருக்கட்டும், சாந்தி மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் சாங்ஸ்லாம் ஆவரேஜாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 55 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் சூப்பர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ரொம்பவே நல்ல படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 3.5 தருவேன். இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.